கேக் ரீசென்ட்லாம் கிடையாதுங்க. ஏன்னா பிப்ரவரி 1 அப்போ வந்த ஆர்டர் தான் அது. இந்த கேக் கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். முக்கியமா கலருக்காக தான் அப்லோட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த பர்பிள் கலர் வந்து அவ்ளோ நீட் அண்ட் லுக்கா இருந்துச்சு. மேக்ஸிமம் நான் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிசைன்ஸ்லாம் சென்ட் பண்ணுவேன். ஸோ அவங்க செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் இந்த கேக்கோட டிசைன் வந்து என் கஸ்டமரோட பொண்ணே வந்து செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ நான் கேட்டேன் என்னோட கஸ்டமர் கிட்ட நான் ஏதாவது அனுப்பணுமா அப்படின்னு. இல்லம்மா என் பொண்ணே செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. நீ அதுவே பண்ணி குடுத்துரு அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களோட செலக்ஷனுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதே மாரி பண்ணியாச்சு. பர்பிள் கலர்ல கேக் வேணும். டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட் கனாஷ் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அதுக்கு மேல ரோஸ் டிசைன்ஸ் வந்து போட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டேன். ஃபைனல் ஃபினிஷிங்க்காக நான் வந்து குட்டி, குட்டி கோல்ட் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ஃபைனலா ஒரு ஹேப்பி பர்த்டே டாப்பரையும் வந்து நான் வச்சுட்டேன். பர்த்டே கேர்ளோட பேர் பார்த்தீங்கன்னா மானசா. அதையும் வந்து ஹேப்பி பர்த்டே மானசா அப்படின்னு சொல்லி எழுதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவுட்புட் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் பர்பிள் லவர்ஸ் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கஸ்டமரும் ஹேப்பியா ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.